வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பொடுகு தொல்லையை நீக்க நம்ம ஒரு சிம்பிளான ஹேர் ஆயில் பார்க்கலாம். அது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நான் செய்கிறேன். நமக்கு அதுக்கு தேவையானது 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற செம்பருத்தி பூ 5, கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு நான் சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் மருதாணி இலைகள் 1 கைப்பிடி அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் நான் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் ஸ்விட்ச் ஆன் பண்ணல. இந்த பக்கம் மிக்சி ஜாரில் எடுத்து வச்ச கருவேப்பிலை 2 கைப்பிடி, மருதாணி இலைகள் 1 கைப்பிடி அளவு, செம்பருத்தி பூ அதிலேயே சேர்த்து நல்லா கொரகொரப்பாக இந்த போல் அரைச்சிக்கிறேன். தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ மிதமான தீயில இந்த கலவையை தேங்காய் எண்ணெய்க்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடணும். மிதமான தீயிலேயே இதை நல்லா கொதிக்க விடணும். அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதும் நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம். நல்ல மணம் வரும். தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு வீடே மணக்கும். பார்த்திங்கன்னா இது தடவுறதுனால நமக்கு நல்ல முடி வளர்ச்சி இருக்கும். டேண்ட்ரஃப் கண்டிப்பாக வராது. நான் 10 வருஷமாக இதை பயன்படுத்தியிருக்கேன். இப்பயும் நான் இதை தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்போ 5 நிமிஷம் ஆனதும் நல்லா ஆற விடுங்க. அப்போ அந்த தழையெல்லாம் ஃப்ரை ஆனது கீழே தங்கியிருக்கும். இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டி அல்லது பெரிய வடிகட்டியில் மேலே ஒரு காட்டன் கிளாத் விரித்து இந்த எண்ணெயை நான் வடிகட்டிக்கிறேன். டார்க் க்ரீன் கலரில் எங்களுக்கு இந்த ஆயில் கிடச்சிருக்கு. 1/2 லிட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் தான் நமக்கு குறைஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை எண்ணெய் தயார். நான் 1/2 லிட்டர் பாட்டில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக வந்திருக்கு. கரெக்டாக ஒரு 2 இன்ச் அளவு தான் மேலே குறைஞ்சிருக்கு. பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.